කොච්චර මට කොච්චර ඉස්සරහද වතුර? මේ උස්සට ආවා. මේ ගානට. ওই ගානටද? මේ ගානට ආවා. එතකොට මේ පෙළි ඔක්කොම සම්පූර්ණම ඉවර වුණා. මේ ටික සම්පූර්ණ ඉවර වුණා. මේ ඔක්කොම මේ ගානට ඕම පොඩ්ඩක් කල්පනා බලන්න මේ ගානට. தள்ளி 20,000 50 லொக்கில பார்த்தா அவ்வளவு பேருக்கு ஒரே மாதிரி தான் வரும். இல்ல 10 ரூபாய் போட்டுக்கலாம். இல்ல இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு 10 நாளைக்கு ஒரு தண்ணி வந்து ரெண்டாவது நாளைக்கு இன்னொரு 20 பேருக்கு தண்ணி வரல. ஒரு அடி தான் சல்லியா கொடுக்கணும். ஒரே மாதிரி கவர்மெண்ட் மூளை கொடுத்து வந்து 20 நாள் ஆச்சு. சல்லி இல்ல இந்த கேளுங்க 15 நாளா 15 20 நாளா போயிட்டு இல்ல நான் வந்து நேரடியா வீலுக்கே ஒரு 5000 ரூபாய் இருக்கும். நான் வந்து பார்த்தேன் அவ்வளோட்ட ஒரே போடாம இருந்தாலும் பரவாயில்ல ஒருத்தருக்கு போட்ட ஒருத்தருக்கு பிரச்சனை அதுதானே இப்ப பிரச்சனை. பெரிய சுத்து பார்த்து எல்லாம் சளி போட்டாங்களா அந்த மாதிரி பிரச்சனைங்க வருது மச்சான். அப்படித்தானே வருது. சளி போட்டாங்க பின்னுக்கு நாங்கெல்லாம் பாவம் தானே. முன்னுக்கு போயிட்டு சத்தம் போடுறவங்க சல்லி பின்னுக்கு எங்களுக்கெல்லாம் சல்லி கிடைக்கல. அப்படித்தானே பேச்சு வந்துச்சு இன்னைக்கு. அது பிழை தானே மச்சான். இவர் அங்க அனுப்புறா அவர் இங்க அனுப்புறாரு. இப்ப நம்ம உங்க மாதிரி ஆளு பேசாம இருக்கனால தான் எல்லாமே நடக்குது. ஒரு மனுஷன் ஏதாவது சைலண்டா இருங்கன்னு கேட்டா இதை கேட்டு சொல்றாங்க. சொல்றாரு நான் ஏன் டாக்குமெண்ட் நீ சொல்றேன் நான் ஏன் டாக்குமெண்ட்ஸ் நான் அனுப்பிட்டேன். நீ எப்படி ஏஜ்ல காய்ங்கறேன் ஏஜ்ல சொல்றேன் ஏஜ் மாத்தி பேசுறேன் கொஞ்சம் ஏஜ் மந்திரி விஸ்வநாதன் කතා කරන්නේ මෙතනින් මැත්තේ මේ උපරෝසනයක් තියෙනවා කොටගල මේ ෆාම් එකේ ඉස්සරහ ලොක්කිල් වත්තේ. ඒකේ මේගොල්ලෝ 46 දෙනෙක් මේක වතුර අවිල්ලා ගෙවල් නාස්ති වෙලා තියෙනවලු. 18 දෙනෙක්ට විතරයිලු සල්ලි හම්බ වෙලා තියෙන්නේ. ඔව් මේ මම ස්පීකර් ෆෝන් එක දාලා තියෙනවා කමන්නේ නේ. पेमेंट එක ඒ බැංකුව වලට අහන්නකො ඒගොල්ලන්ගෙන් account එකට සල්ලි වැටෙන කියලා. account එකට තමයි සල්ලි වැටලා තින්නේ. ඒක கொஞ்சம் உங்களுக்கு account account එකට තමයි සල්ලි වැටලා තින්නේ. ඔව් මේ account details හරියට තිබ්බාට account එකට සල්ලි වැටුණා. හොඳයි. account details හරියට තියලා තිබුණා ඒක අපේ check කරලා අද check කරලා ஏஜே மற்ற என்ன சொல்கிறான்னு சொன்னாக்க மற்ற ஓம் போட்ட கிளைன்கிட்ட என்ன சொல்கிறான்னு சொன்னாக்க மற்றவங்க எல்லாத்துக்கும் செக் எழுதியிருக்காங்களாம். நாளைக்கு காலையில் உங்களுக்கு செக் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்களாம். அப்படின்னா சரி அக்கௌண்ட் டீட்டெயில் சரியாக கொடுக்காதவங்கனால தான் எழுதுறேன்னு சொல்கிறாங்க. சரி ஒரு நாள் பொறுத்துக்கீங்க கொஞ்சம் 46 குடும்பத்துக்கு 26 குடும்பத்துக்கு அக்கௌண்ட் பேலே ஆயிடுச்சு. இல்ல இல்ல ஒரு அவ்வளவு பேர் ஒரே மாதிரி தான் சரி அவட்ட கேளுங்க. நான் அவட்ட எல்லாம் தானே உங்க அக்கௌண்ட் நம்பர் சரியா ஒருத்தர் ரெண்டு பேர் கொஞ்சம் ಮತ್ತೆ ಉದಯಟ ಮಟ್ಟ ಮಮ್ಮ ಔತ್ ಪೊಡ್ಡ ಚಕ್ಕರೆ ಪುಲಾನಿ ಕೀದನ ಗಿಡ ತಿನ್ನೋದು ಅದಕ್ಕೆಲ್ಲ ಒಂದೇ உங்கள்கிட்ட கிடைக்காதவங்களோட பேர் லிஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டு நீ காலைல வர சொல்றாரு ஏஜி ஆஃபீஸுக்கு. நீங்களும் ஒரு ஆள் வாங்க, நீங்களும் ஜமீந்தன் 2-3 பேர் வாங்க என்னையோட ಮೇನ್ ತುಂಡನಿಕ್ ಮಂಗ ಎಕ್ಕಂಗೆ ನಮ್ಮ ಮತ್ತೆ ಇದು ಕೂಡ ಎತ್ತನೆ ಕಾವರೋಡಿ ಮಟ್ಟ ಸಂಬಂಧ ಕರಲದಿಂದ ಮಂಗ ವಿಡಿಯೋ ಕರ್ಕೊಂಡು நாளைக்கு வர சொல்லிருக்காங்க தானே. நீங்க 3 பேர் நம்ம போவோம் தானே. இங்க வாங்க இது 26 படிச்ச பிள்ளைங்கனே எப்படினே டீடைல்ஸ் பேர்ல சல்லி போட்டு அவங்க எக்கோனமி மைண்ட்ல நம்ம தெரியாது. டிஎஸ் தான் மச்சா ஒருத்தர் ரெண்டு பண்ணா பரவாயில்லை. டிஎஸ் வந்து நான் கொஞ்சம் இருங்க கொஞ்சம் டைம் தாங்க. கொஞ்சம் இருங்க
நாளை காலையில நான் போறேன் இவங்களை கூட்டிட்டு சரியான ticket கிடைக்கலன்னு சொன்னாங்க. நாளைக்கு 12 மணிக்கு நம்ம ரோட்டை உட்காந்து எல்லாம் மறப்போம். சரியா அதை பார்க்க வேண்டியதானே. நீங்க ஒரு நாள் வந்து நாளை காலைல போய் செக் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் மூலம் நம்ம சொல்லிருக்கலாம். இப்போ அவங்க ஒட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. நாளை காலைல போய் நம்ம சந்திப்போம். அப்ப சொல்லுவோம். அவங்க சொல்றதே நம்ம கேட்க தானே வேணும். நாளை காலைல போய் நம்ம சந்திப்போம். நீங்க சொல்ற நான் கேட்டு அதை பத்தி பிரச்சனை இல்லைங்க. 26 பேர் இங்க யாரும் முட்டாள் இல்ல. 26 பேர் சொல்றேன் கேளு. அவங்க சொன்னது கேளுங்களே. அவங்கள என்ன சொன்னாங்க? அவன் தம்பி இப்பதான் ஏஜ்ல இப்ப பாருங்க ஜிஏக்கு சொல்லியாச்சு, ஏஜிக்கு சொல்லியாச்சு, சொல்லியாச்சு. நாளை காலையில குடுக்காட்டி நம்ம உட்கார்ந்து ரோட்ல அப்ப ஏஜ்ல தான் தூக்கணும். ஆமா நாளைக்கு ஒரு நாளைக்கு பாத்துறோம். சரி நாளைக்கு ஒரு நாள் பாப்போம். இப்பதாங்க எல்லாம் எழுதி சரியான கொடுங்க. அடே அந்த லிஸ்ட் தரோம். 25,000 சல்லி கொஞ்சம் அமைதியா මේ කොටගල් ලොකිල් වත්ත ගෙවල් 46ක් වතුර අවිල්ලා සම්පූර්ණ විනාශ වෙලා ඒගොල්ලන්ගේ දේපල ඔක්කොම නාස්ති වෙලා ඉවරයි. දැන් 46 දෙනෙක්ගේ නම් ලයිස්තුව මේගොල්ලන් දීලා තියෙනවා. ග්‍රාම සේවක මහත්තයා ඇවිල්ලා බලලා තියෙනවා. අද වෙනකන් 20 දෙනෙකුට විතරයි රුපියල් 25ක් බැංකුවට අවිලා තියෙන්නේ. ඉතුරු කට්ටියට අද දෙනවා යට දෙනවා ලයිස්තුව නැහැ අර මේ කියලා එමදාම මේගොල්ලන් තලාවගල ඒජි ඔෆිස් එකට ගිහලා රස්තාද වෙලා එනවා. අන්තිම අද වෙනකන් මේගොල්ලන්ට තවම හරි පිළිතුරක් ලැබුණේ නැහැ. ඊට පස්සේ තමයි මේ මිනිස්සු ඔක්කොම 46 දෙනාම සල්ලි හම්බ වෙච්ච කට්ටිය නැති කට්ටිය ඔක්කොම පාරට අවිල්ලා උග්‍රෝෂණය කරන්න ආවා. මම කොටගල ප්‍රාදේශ සභා මන්ත්‍රී කෙනෙක් හැටියට මම මෙතනට අවිල්ලා මොකද්ද කියලා විමසලා බලනකොට තමයි මේක තේරුම් ගන්න පුළුවන් උනේ. ඊට පස්සේ මම GAට කතා කරා, ප්‍රාදේශීය ලේකම්තුමාට කතා කරලා 8 උදේට ඒගොල්ලන් ඉතුරු කට්ටියට චෙක් එක ලියලා තියෙනවා. 8 උදේම චෙක් එක දෙනවා කියලා පොරොන්දු වෙලා තියෙනවා. ප්‍රාදේශීය ලේකම්තුමාත් කිව්වා 8 උදේට චෙක් එක දෙනවා කියලා. 8 උදේට චෙක් එක අරන් දෙන්නම් කියලා පොරොන්දු මතේ මේ උග්‍රෝෂණය නවත්තලා මේ කට්ටියට යන්නේ කිව්වා. මං යන්නේ කිව්වා. ඒගොල්ලන් කැමති වුණා. 8 උදේට චෙක් එක ලැබුණ නැත්නම් ආයේ මේගොල්ලන් පාරට බයිනක කාටවත් නවත්ත ගන්න බැරි වෙනවා. එට උදේම දෙන්නම් කියලා කිව්වා. ඔව් ඒජේ මට ෆෝන් එක ආන්සර් කරන්නේ නැහැ. දැන් මේ ඔප්‍රෝෂණයක් කරනවා මැඩම්. මේ පාර අයිනේ ආවිල්ලා මිනිස්සු මම ප්‍රාදේශීය මන්ත්‍රී එකෙන් තමයි මම මෙතන ආවේ. ඔව් මැඩම්. ඔව් මැඩම්. ඔව් 46කට ග්‍රාම සේවක මහත්තයත් මේක දීලා තියෙනවා කියලා තමයි කිව්වේ. கண்டிப்பா கொடுப்பாங்களா கிராம சேவகர் எழுதி இருந்தாங்க. மேடம் கொஞ்சம் மேடம் கொஞ்சம் சத்தம் போடாதீங்க மேடம். மேடம் 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 මම මේට උදේට ඒජි ඔෆිස් එකෙන් චෙක් කරන්න மேடம். 46 சொன்னமேனே ஏஜிக்கு சொன்ன டாடா கைக்கணும் சொல்லுங்க. டாடா பேசணும் ஏஜிடே பேசணும். கொஞ்சம் மேடம் கொஞ்சம் நீ ஏஜி பத்திர போய் கண்டீங்களா? ஆமா காலையில அனுப்பி சொல்றாங்க. ஏஜி அவர் என்ன சொன்னாரு? அவர் சொன்னாரு கிராம சேர் அனுப்புறதுக்கு மட்டும் தான் நாங்க அனுப்பணும். அது வந்து டாக்குமெண்ட்ஸ் எனக்கு கிராம சேர் கேட்டா சொல்றாரு. நான் அனுப்புற எல்லா டாக்குமெண்ட்ஸ் அங்க அனுப்பிட்டேன் மேடம். ஒருத்தர் கொடுக்காத 45 நாள். ஓ மேடம் தெரியுதானே மேடம். मैं लोकल बत्ते मैडम
හොඳයි මැඩම් මම මෙතන ඉන්නද මැඩම් මේගොල්ලෝ මේ පාර අයිනේ ඉන්නේ මැඩම් அவங்க சொல்றாங்க கிராம சைடு அனுப்புறதுக்கு தான் நான் கொடுத்தோம் கிராம சைடு எல்லாத்துக்கும் ஒரே தான் அனுப்பிருக்காங்க ஒரு பிரச்சனை இல்ல வராதவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள வரோம் கிராம சைடு கூட்டிக்கிட்டே போவோம் அங்க ஏஜி ஆபீஸ் சார் தானே நடக்கல நடக்கல அவங்க சொன்னாங்க கிராம சைடு அனுப்புன்னு சொன்னாங்க தானே கிராம சைடு நம்ம போயிட்டு பேசணும் கிராம சைடு சொன்னாலும் உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஏஜிக்கு அனுப்பிட்டேன் ஏஜியில் கிடக்குன்னா கிராம சைடுக்கு வந்த டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் அனுப்பிட்டோம் ஜிஎஸ் பார்த்து சரியாண்ணே இந்த லொக்கில் இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது 46 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க 18 பேருக்கு தான் காசு கிடைச்சிருக்குதான் 20 பேருக்கு கிடைச்சிருக்காங்க காசு அப்போ மீதி இவங்களுக்கு என்னன்னு சொல்லி கேட்டேன் ஏஜிஐ கடிச்சேன் ஏஜி போன ஆன்சர் பண்ணல திரும்ப நான் ஜிஏ கடிச்சு கேட்டேன் ஜிஏ சொல்கிறாங்க கிராம சேவகர் அனுப்பான அவ்வளோ பேர்த்துக்கும் நாங்கள் கொடுக்குறோம் பேலன்ஸும் கொடுக்க இருக்கேன்னு சொல்லி ஆனால் இவங்க இங்கே உள்ளவங்க போய்ட்டு ஏஜி ஆஃபீஸில் செக் பண்ணதுக்கு நீங்கள் 18 பேருக்கு தான் அனுப்பியிருக்கீங்கன்னு சொன்னாங்களாம் 20 பேருக்கு அனுப்பியிருக்கீங்கன்னு சொன்னாங்களாம் லிஸ்ட் உங்கள்கிட்ட இருக்குதானே நீ எத்தனை பேர் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க 46 குடும்பத்துக்கு அனுப்புகிறோம் எத்தனை பேருக்கு அனுப்பி ஆமாம் எல்லாருக்கும் போட்டிருக்காங்க இவங்க ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க அதில் 40 20 பேர் இன்னும் 20 பேருக்கு வரல சார் 20 பேர் சரி சரி கொஞ்சம் இப்போ இதுக்கு என்ன செய்யலாம் ஜிஎஸ் மாத்த தள்ளி போட்டால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே போகும் ஹலோ கொஞ்சம் இப்போ என்ன செய்யலாம் அவங்களுக்கு பேலன்ஸ் எல்லாம் இன்னைக்கு போட்டிருக்கேன்னு சொன்னாங்க 15 நாளா நடக்குது 15 நாளா போய்கிட்டே தான் இருக்கும் 15 நாளா போய்கிட்டு தானே இருக்கும் நாளைக்கு மீட் பார்க்குறோமே ஒரு நாள் தானே இருக்கு நாளைக்கு மீட் பார்த்துருவோமே இந்த நாள் பேடி பேடி தான் வர்றோம் ஆமா சரி கொஞ்சம் சரி நான் ஒன்று கேட்குறேன் ஒரே மடங்கு தண்ணி வரப்ப வர்றப்ப ඔබත් ඔබේ ව්‍යාපාරයට වෘත්තීය ශේෂ්ත්‍රයට නව සොයා ගැනීම් වලට ප්‍රවර්ධනය බලාපොරොත්තු වන කෙනෙක්ද එසේනම් මෙන්න අනකි අවස්ථාවක් කතා මිනිස්ත්‍රී වැඩසටහනේ පැය 1:00 ගුවන් කාලය ඔබ නමින් වෙන් කරවා ගැනීම සඳහා අදම අමතන්න 071-596-933-4 කතා මිනිස්ත්‍රිය සතියේ දිනවල උදෑසන 10:30ට